கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். நாம் இப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இருந்து 2வது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் எது? பெத்லஹேம். பெத்லஹேம் எந்த நாட்டில் உள்ளது? யூதேயா. எந்த ராஜாவின் நாட்களில் இயேசு பிறந்தார்? ஏரோது ராஜா. இயேசுவை பார்க்க யார் வந்தார்கள்? சாஸ்திரிகள். இயேசுவை பார்க்க சாஸ்திரிகள் எங்கிருந்து வந்தார்கள்? கிழக்கிலிருந்து. இயேசுவை பார்க்க சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து எங்கு வந்தார்கள்? எருசலேமுக்கு. சாஸ்திரிகள் யாருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள்? யூதருக்கு. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவருடைய நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் எங்கே கண்டனர்? கிழக்கிலே. சாஸ்திரிகள் எதற்காக எருசலேமுக்கு வந்தனர்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பணிந்து கொள்ள. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகள் கேட்டபொழுது கலங்கின ராஜா யார்? ஏரோது ராஜா. ஏரோது ராஜாவோடே எந்த நகரத்தார் அனைவரும் சாஸ்திரிகளின் பேச்சை கேட்டு கலங்கினார்கள்? எருசலேம் நகரத்தார். ஏரோது ராஜா யார் எல்லாரையும் கூடிவரச் செய்தான்? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும். பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து ஏரோது ராஜா அவர்களிடத்தில் எதை பற்றி விசாரித்தான்? கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று. கிறிஸ்துவானவரின் பிறப்பை குறித்து பிரதான ஆசாரியர் வேதபாரகரிடம் விசாரித்தவன் யார்? ஏரோது ராஜா. கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூறினர்? யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேம் எவர்களில் சிறியதல்ல? யூதாவின் பிரபுக்களில். கர்த்தரின் ஜனம் எது? இஸ்ரவேல்.
யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமிடமிருந்து யார் புறப்படுவார்? இஸ்ரவேலை ஆளும் பிரபு. இஸ்ரவேலை ஆளும் பிரபு பெத்லகேமிடத்திலிருந்து புறப்படுவார் என்று யாரால் எழுதப்பட்டிருக்கிறது? தீர்க்கதரிசியினால். யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று எந்த தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது? மீகா தீர்க்கதரிசி. மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். சோதனை கேள்வி 1. இயேசு எந்த ஊரில் பிறந்தார்? ஏ எருசலேம், பி பெத்லகேம், சி நாசரேத், டி கலிலேயா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தீர்க்கதரிசிகள் யாருடைய பிறப்பை குறித்து எழுதியிருந்தார்கள்? இயேசு கிறிஸ்து. ஏரோது சாஸ்திரிகளை எப்படி அழைத்தான்? ரகசியமாய். ஏரோது யாரை ரகசியமாய் அழைத்து விசாரித்தான்? சாஸ்திரிகளை. ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து எதை குறித்து அவர்களிடத்தில் விசாரித்தான்? நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து. ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து எப்படி விசாரித்தான்? திட்டமாய். சாஸ்திரிகள் போய் எதை குறித்து திட்டமாய் விசாரிக்க ஏரோது கூறினான்? பிள்ளையை குறித்து. பிள்ளையை கண்ட பின்பு தானும் வந்து என்ன செய்யும்படி தனக்கு அறிவியுங்கள் என்று ஏரோது சாஸ்திரிகளிடம் கூறினான்? பிள்ளையை பணிந்து கொள்ளும்படி. ஏரோது சாஸ்திரிகளை எங்கு அனுப்பினான்? பெத்லகேமுக்கு. சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டி சென்றது எது? நட்சத்திரம். சாஸ்திரிகள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் எதற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது? பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டபோது அடைந்தது என்ன? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். நட்சத்திரத்தை கண்டபோது சந்தோஷம் அடைந்தவர்கள் யார்? சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் பார்க்க வந்தபோது பிள்ளையாகிய இயேசு எங்கு இருந்தார்? வீட்டில். சாஸ்திரிகள் எங்கு பிரவேசித்தார்கள்? பிள்ளை இருந்த வீட்டுக்குள்.
சாஸ்திரிகள் வீட்டுக்குள் பிரவேசித்து யாரையெல்லாம் கண்டார்கள்? பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும். சாஸ்திரிகள் பிள்ளையை எப்படி பணிந்து கொண்டார்கள்? சாஷ்டாங்கமாய் விழுந்து. சாஸ்திரிகள் எவைகளை திறந்தார்கள்? தங்கள் பொக்கிஷங்களை. சாஸ்திரிகள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து எவைகளை பிள்ளைக்கு காணிக்கையாக வைத்தார்கள்? பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம். பொன், தூபவர்க்கம் மற்றும் வெள்ளைப்போளங்கள் எந்த பிள்ளைக்கு காணிக்கையாக வைக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து. பொன், தூபவர்க்கம் மற்றும் வெள்ளைப்போளங்களை காணிக்கையாக வைத்தவர்கள் யார்? சாஸ்திரிகள். சோதனை கேள்வி 2. சாஸ்திரிகள் எதை பின்தொடர்ந்து வந்து இயேசுவை கண்டார்கள்? ஏ நட்சத்திரத்தை, பி விண்மீனை, சி சந்திரனை, டி வழிகாட்டியை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சாஸ்திரிகள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று எதில் எச்சரிக்கப்பட்டார்கள்? சொப்பனத்தில். சாஸ்திரிகள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் யாரால் எச்சரிக்கப்பட்டார்கள்? தேவனால். சொப்பனத்தால் எச்சரிக்கப்பட்டவர்கள் யார்? சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் யாரிடத்திற்கு திரும்பி போகவில்லை? ஏரோதினிடத்திற்கு. சாஸ்திரிகள் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் எங்கு திரும்பி போனார்கள்? தங்கள் தேசத்திற்கு. சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டது யார்? கர்த்தருடைய தூதன். யார் பிள்ளையை கொலை செய்ய தேடுவான்? ஏரோது. கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் எங்கே போகச் சொன்னான்? எகிப்துக்கு. கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் யாரையெல்லாம் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போகச் சொன்னான்? பிள்ளையையும் அதன் தாயையும். கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு எப்படி போகச் சொன்னான்? ஓடி போக. எதுவரைக்கும் யோசேப்பு எகிப்தில் இருக்க வேண்டும்? கர்த்தருடைய தூதன் சொல்லும் வரைக்கும். யோசேப்பு எழுந்து எப்போது பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனான்?
இரவில். யோசேப்பு யாருடைய மரண பரியந்தம் எகிப்தில் இருந்தார்? ஏரோதின் மரண பரியந்தம். எகிப்திலிருந்து யாரை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார்? என்னுடைய குமாரனை. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று யாரால் உரைக்கப்பட்டது? கர்த்தரால். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று யார் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது? தீர்க்கதரிசியின் மூலமாய். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று எந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது? ஓசியா தீர்க்கதரிசி. ஓசியா 11வது அதிகாரம் 1வது வசனம். ஏரோது தான் யாரால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டான்? சாஸ்திரிகளால். ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு என்ன அடைந்தான்? மிகுந்த கோபம். 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தவன் யார்? ஏரோது. சோதனை கேள்வி 3. சாஸ்திரிகள் பிள்ளையை கண்டபொழுது என்ன செய்தார்கள்? ஏ. ஆனந்தமாய் பாடினார்கள். பி. அவரை துதித்து ஸ்தோத்தரித்தார்கள். சி. அவர்தான் மேசியா என உறுதிப்படுத்தினார்கள். டி. சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஏரோது யாரை அனுப்பி 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான்? ஆட்களை அனுப்பி. ஏரோது ஆட்களை அனுப்பி எங்குள்ள 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான்? பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும். புலம்பலும் அழுகையும் எங்கே கேட்கப்பட்டது? ராமாவில். எப்படிப்பட்ட கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது? மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல். தன் பிள்ளைகளுக்காக அழுதவள் யார்? ராகேல். ராகேல் யார் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள்? தன் பிள்ளைகள். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது? எரேமியா தீர்க்கதரிசி. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் எங்கே உரைக்கப்பட்டுள்ளது? எரேமியா 31வது அதிகாரம் 15வது வசனத்தில்.
ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எங்கு யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டார்? எகிப்தில். பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எந்த தேசத்துக்கு போ என்று கர்த்தருடைய தூதன் எகிப்தில் வைத்து யோசேப்புக்கு சொப்பனத்தில் கூறினார்? இஸ்ரவேல் தேசத்துக்கு. யாரெல்லாம் இறந்து போனார்கள் என்று கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் கூறினார்? பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள். யோசேப்பு பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திலிருந்து எந்த தேசத்துக்கு வந்தான்? இஸ்ரவேல் தேசத்துக்கு. எகிப்திலிருந்து யோசேப்பு சென்ற இடம் எது? இஸ்ரவேல். தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்தவன் யார்? அர்க்கலாயு. அர்க்கலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து எங்கு அரசாண்டான்? யூதேயாவில். யோசேப்பு எங்கு போக பயந்தான்? யூதேயா. யோசேப்பு யூதேயா போக ஏன் பயந்தான்? அர்க்கலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாண்டதால். யோசேப்பு சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு எந்த நாட்டின் புறங்களிலே விலகிப் போனார்? கலிலேயா நாடு. யோசேப்பு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகிப் போய் எந்த ஊரில் வாசம் பண்ணினார்? நாசரேத்து. நாசரேத்தில் வாசம் பண்ணியதால் இயேசு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? நசரேயன். சோதனை கேள்வி 4. சாஸ்திரிகள் ஏன் வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பினார்கள்? ஏ. அவர்கள் கண்டிக்கப்பட்டார்கள். பி. சொப்பனத்தில் தூதனால் எச்சரிக்கப்பட்டார்கள். சி. சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டார்கள். டி. அவர்கள் ஏரோதிற்கு பயப்பட்டார்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நசரேயன் எனப்படுவார் என்று யாரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது? தீர்க்கதரிசிகளால். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 2வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். சாஸ்திரிகள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமேன்.